எங்கள் ஊரில் தேர்வை நான் வந்து +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை எங்கள் காலேஜில் வச்சுக்கிறேன். நீ இருக்கே மத்திய அரசு இருக்க, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் வைக்கிறதுக்கு ஒரு துப்பு இருக்கா? ஒரு காலேஜ் வச்சிருக்கியா நீ? இன்னும் மதுரையில் எய்ம்ஸ்ன்னு வரல, இன்னும் செங்கல்ல தான் நிற்குது. செங்கல்ல கூட இல்லை. அவர் செங்கல்ல காமிச்சார் உதயநிதி. உண்மையில அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு கல்லூரி கூட கிடையாது. நாங்கள் 36 காலேஜ் வச்சிருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் காலேஜில் நாங்கள் என்ன அட்மிஷன் பண்ணணுன்றதை உங்களுடைய இந்தியாவுடைய இறையாண்மை எப்படி பாதிக்கும்? ஏன் நாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில்தான் மாநில உரிமைக்காக போராடுவதில் முன்னிலையில் இருக்கிறோம். கருணாநிதி அவர்கள், மறைந்த கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே தமிழ்நாட்டில் தான் இங்கே மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாநிலமும் நிறைவேற்றிருக்கா என்பது எனக்கு தெரியல. எனவே இது மாநில உரிமை சம்பந்தமானது என்பது முதல் பிரச்சனையாக பார்க்குறேன். அது எப்படின்றதை நான் விரிவாக சொல்கிறேன். அதை பற்றிய பல செய்திகளை, கூறுகளை பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னார். அதை பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது நான் சொல்றது சட்டம் சம்பந்தமானது. சமூக நீதியை காப்பதற்காக நாம் நீட்டை வைக்கிறோம். என்ன சமூக நீதியை காக்கிறது? நமது அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையிலேயே சொல்லியிருக்கு சமூக நீதியை பற்றி. செக்யூர் சோசியல் ஜஸ்டிஸ், பல ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல்ல சோசியல் தான் முதல்ல சொல்லியிருக்கு. சோசியல் ஜஸ்டிஸ் என்ன? சோசியல் ஜஸ்டிஸ்னா குறிப்பாக ஏழைகள், குறிப்பாக யார் ஏழைகள்ல யாரு? பட்டியல் எடுத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த ஏழைகள்ல மிக பெரும்பான்மையா இருப்பாங்க. அவங்களால இந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டர், அதுக்கு சொன்னார் பாருங்க, அதை கோச்சிங் சென்டர்ல சேராம நீட்டை கிராக்கே பண்ண முடியாது. பொதுவா ஏதோ 1-2 விளக்குகள் இருக்கலாம் யாரானா. பொதுவா கோச்சிங் சென்டர்ல இப்போ காசியும் நம்ம டாக்டர் காமராஜும் படித்தாலும் இல்லை, ரெக்ஸும் இப்போ படித்தா கூட அவங்க கோச்சிங் சென்டரில் போய் தான் வரணும். அப்போ அது மட்டும் இல்லை, ரிப்பீட், மீண்டும் இந்த வருஷம் ஒரு பல லட்சம், அடுத்த வருஷம் பல லட்சம். அப்போ அது வந்து சோசியல் ஜஸ்டிஸுக்கு விரோதமானது இல்லையா? எப்படி வந்து ஏழைகள் வந்து அதை செல் செய்ய, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி ஒரு கோச்சிங் சென்டருக்கெல்லாம் பணம் செலவு பண்ண முடியும்? சாத்தியம். அதை ஓரளவு இங்கே தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்கோம், வேற எங்கேயும் பண்ணியிருக்கா மாதிரி தெரியல. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ற ஒரு ஏற்பாட்டை வேற எந்த மாநிலத்தில் பண்ணியிருக்காங்களா? அப்போ சோசியல் ஜஸ்டிஸும் மாநில உரிமைக்காகவும் தமிழ்நாடு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் முன்னாள் இருக்கு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பின்னாடி சொல்கிறேன். அதனால நான் சொல்கிறேன். 3, இந்த சமீபத்து நடந்த தேர்தலில் ராகுல் காந்தி இதை கையில் எல்லா இடங்கள்லையும் கொண்டு போனார். இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறோம். 3வது இதை என்ன, அதுவும் மாநிலம் சம்பந்தமான உரிமையை சேர்த்து ஒன்னாதான் நான் சொல்றேன். அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் வழங்கி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கான உரிமை. நான் ஒன்றும் புதுசா எதுவும் கேட்கல, கூடுதலாக எதுவும் கேட்கவில்லை. இந்த இந்திய இறையாண்மைக்கு எந்த சீர்குலையும் உண்டாக்கல, இந்திய ஒற்றுமைக்கு எந்த சீர்குலையும் நம்ம உண்டாக்கல. அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். நான் கூடுதலாக என்ன சொல்றேன்னா, எதிர்காலத்தில் இப்போ நடந்த 2024 என்ன சொல்லியிருக்குன்னா, மாநில கட்சிகளின் கூட்டமைப்பும் பொது உடைமை இயக்கமும் சேர்ந்துதான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும். நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய 235 கூட என்ன, மாநில கட்சிகளின் கூட்டமைப்பினுடைய எண்ணிக்கை தானே அது. அப்போ மாநிலங்களுக்கான உரிமையை யார் குரல் கொடுப்பாங்க? மாநில கட்சிகளினுடைய கூட்டமைப்பு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கூட பொது உடைமை இயக்கமும் சேர்ந்து குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த பின்னணியில நீட்டை பத்தி, நீட் எப்ப முதல்ல வருது அந்த கேள்வி எல்லாருக்கும் அடிக்கடிக்க வருது. எல்லாரும் சொல்றாங்க, யாரு? காங்கிரஸ் அரசு, யூபிஏ கவர்மெண்ட், அதுல திமுக அங்கம் வகித்த அரசாங்கத்தில் தான் நீட் வந்தது அப்படின்ற இங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மைதான். நீட்டு முதலாக கொண்டு வந்தது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, MCI என்ற
அந்த அமைப்பு தான் அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் மூலமாக 21/12/2010 தேதிய ரெகுலேஷன் மூலமாக அதை கொண்டு வராங்க. ஆனால் திமுக காரங்கள ஏன் அதை சொல்லலை எனக்கு புரியல. அந்த ரெகுலேஷனை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு போட்டு தடை வாங்கினாங்க ஹைகோர்ட்டில். WP 342/2011 தடை வாங்கினாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. பின்னர் அப்போ அவங்க யூபிஏல இருக்கலாம், ஆனால் நீட்டை எதிர்த்து அவர்கள் வழக்கு போட்டு தடை வாங்குறாங்க. அவங்க சொல்றதுடைய நோக்கம் என்ன? நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், நீட்டு மற்ற மாநிலங்களுக்கு வேண்டாம் நம்ம சொல்லலை. அது அவர்களுடைய விருப்பம். யார் வேணாலும் என்ன வேணா சொல்றோம். வேற எங்கேயும் இந்த குரல் இடவில்லை. இப்போது எழுகின்ற குரல் இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்தது இப்போ இது இருக்கு. அது நீட்டில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி 1563 பேர் கருணை மார்க் போட்டாங்க. அதில் முறைகேடு நடந்தது. அது தேர்தல் போது இதெல்லாம் வந்து முறைகேடு. நீட்டில் முறைகேடுன்றதை பற்றி நம்முடைய நோக்கம் இல்லை. நீட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட எங்கே சொல்கிறோம்னா 2 இடத்துக்கு தான் சொல்கிறோம். மீதி 2 இடத்துக்கு சொல்லலை. என்ன 2 இடம்? ஒன்று கவர்மெண்ட் காலேஜ். யார் காசி சொன்னார் நினைக்கிறேன். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம ஜனத்தொகை 8 கோடி. உத்தரப்பிரதேச ஜனத்தொகை என்ன? 20 கோடி. அங்க என்ன எங்க ஹைகோர்ட்டு கூட எங்க ஸ்ட்ரென்த் 75, அவங்க ஸ்ட்ரென்த் 160. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பெண் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியாவிலேயே அதிகம். 75 தான் அதிகம், 160 இல்லை. அதான் சமூக நீதி. சமூக நீதினா என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ இந்த இந்த என்ன 21/12/2010 வந்த அந்த ரெகுலேஷனில் அவங்க வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எம்சிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை திமுக போட்டு தடை வாங்குது. அந்த நேரத்தில் இப்போ இதே மாதிரி பல வழக்குகள், 100க்கும் மேற்பட்ட வழக்குகள், 112 என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவங்க கொடுத்த இந்த கையேட்டில் 80க்கும் மேற்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு பல மாநிலங்களில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடை வாங்கினதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போகுது. அந்த வழக்கு இதுக்கு இடையில ஒன்று வர 2010 இந்த நீட்டை எம்சிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திமுக அதுக்கு தடை வாங்கிடுது. அதே மாதிரி பல மாநிலங்களில் தடை வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கினது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி 2 அரசு தான் எனக்கு தெரிஞ்சு நீட்டை எதிர்த்து போராடினார்கள். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. 2 மாநிலம் தான் நான் நினைக்கிறேன். எது இருந்தால் சுட்டி காமிக்கலாம். ஏன்னா நான் படித்த அந்த தீர்ப்பிலே மாநில அரசு என்ற முறையில் இந்த 2 மாநிலங்கள் மற்றவங்கள பிரைவேட் காலேஜஸ் ஒன்று மைனாரிட்டி பிரைவேட் காலேஜஸ். எது மைனாரிட்டின்றது ரிலிஜியஸ் ஆர் லிங்குஸ்டிக், மதம் சம்பந்தமான கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் போன்ற, அல்லது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அல்லது அன்எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ். மோஸ்ட்லி இவங்க தான் இந்த வழக்கை போடுறாங்க. இந்த 2010 நீட் வரும்போது தமிழ்நாட்டில் என்னங்க நிலைமை? அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த நீட்டை நம்ம ஏற்கனவே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். இந்தியாவில் வேற யாரும் அந்த பரிசோதனையை பண்ணலை. 1984 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இங்கே வந்து தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து முதலாக நடைமுறைப்படுத்துகிறார். அதுக்கு முன்னாலாம் மெடிக்கலுக்கெல்லாம் வந்து முன்னைய பெரிய இடத்து பிள்ளைங்க, கலெக்டரோட பிள்ளைங்க, ஜட்ஜோட பிள்ளைங்க, இல்லை வசதியான இடத்து பிள்ளைகள் தான் இன்டர்வியூவில் மார்க் எப்படி பென்சிலில் மார்க் போடுவாங்க, தேவைப்பட்டால் அழிச்சிக்கலாம். அப்படி தான் இருந்தது. அதில் மாற்றம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர்.
அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ன்றது இருக்கே, நம்ம அதை காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரொம்ப, அது வந்து தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கு 100 மார்க்கில் 50 மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மீதி 50 மார்க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு அப்படின்றதுக்கு. அதாவது வெயிட்டேஜ். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ ப்ளஸ் 2ல் வாங்குகிற மார்க்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ இருக்க நீட்டில் நீ ஒன்றுமே மார்க் வாங்க வேண்டாம், ப்ளஸ் 2 மார்க்கை தூக்கி குப்பத்தில் போடலாம் கம்ப்ளீட்டாக. நம்ம வச்சிருந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 50% மார்க்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 50% மார்க்ஸ் கோர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துப்பாங்க. அப்போ அது 84லேருந்து அது இங்கே வரும்போது அதனுடைய விளைவாகத்தான் பொறியியல் கல்லூரியிலும் மருத்துவக் கல்லூரியிலையும் அக்ரிகல்ச்சர்லையும் சாதாரண பிள்ளைகள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், அதை நான் சொல்கிறவங்கெல்லாம் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பின்படுத்தப்பட்டவர்கள்லாம் இப்போ சாதாரண பிள்ளைகள்லாம் போனாங்க. இதில் 4ஆம் வட்டத்தில் என்ன முடிவு போகிறாங்கன்னா, எம்ஜிஆர் மறைஞ்சு போகிறார் 87. அடுத்து திமுக கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதாவும் ஆட்சியில் இருக்கும்போது, ஜெயலலிதா 2005 சொல்கிறாங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சரியில்லை. இது தமிழ்நாட்டில் 84லேருந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சரியில்லை. ஏன் சரியில்லை? அதில் இப்போ கோச்சிங் சென்டர் வந்துடுது. இப்போ சொல்கிறவன் நீட்டுக்கு அந்த கோச்சிங் சென்டர் அப்பவே வந்துடுது. அப்போ அந்த கோச்சிங் சென்டரை சாதாரணமான பிள்ளைகள், ஏழை பிள்ளைகளோ, கிராமப்புறத்து பிள்ளைகளோ கிராமத்தில் போய் ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க மாட்டான், அவன் காசு கிடைக்காது. இந்த இருக்கக்கூடிய நெட் வசதியெல்லாம் அப்போ கிடையாது. அப்போது என்ன சொல்கிறாங்க, அப்போ ஜெயலலிதாவே நான் வந்து இதை அபாலிஷ் பண்ணுறேன், இதை ப்ளஸ் 2 மார்க் அடிப்படையில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. 2006 நம்ம தோற்று போயிடுறாங்க. அப்போது 2006 எனக்கு நினைவு, அனந்தகிருஷ்ணன் தலைமையில் கமிட்டியை போட்டு ஆய்வு செய்து, வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி மறைந்தவர் அனந்தகிரி, அதன் அடிப்படையில் 2006 வந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 2006, ஆக்ட் 3 ஆஃப் 2007 அசன்ட் வந்து மார்ச் மாதம் 2007 கிடைச்சிது. இந்த சட்டம், அந்த சட்டத்துக்கு பிரசிடென்ட் அசன்ட் அப்போ கொடுத்தாங்க 2007. ஏன்? யூபிஏ கவர்மெண்ட் இருக்கு, இல்லாட்டிக்கு அவங்க கொடுப்பானான்றது இப்போ வேண்டிய அந்த சட்டம் போட்டால் இங்கே கிடைக்காது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. என்ன சொன்னாங்க, இது மெரிட்டுக்கு விரோதமானது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தால் தான் மெரிட்டு. அதை PK மிஸ்ரா சம்பத்குமார் அமர்வு விசாரித்து அதை ஒத்துக்கல. அப்படிதான் அவசியம் இல்லை, ப்ளஸ் 2 வந்து பொதுவாக நடத்துகிற தேர்வு, அந்த தேர்வை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 22/4/2007 அதை அப்போல் பண்ணாங்க. அப்போத்திலிருந்து 2007 நம்ம இங்கே வந்து மருத்துவம், பொறியியல்லாம் ப்ளஸ் 2 மார்க் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. 2010 நீட் வரும்போது அதுக்கு டிஎம்கேவும் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ தடை வாங்கிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். அதுக்கு அடுத்து எல்லா வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு 3 நீதிபதிகளால் விசாரிக்கப்படுது. அந்த 3 நீதிபதிகள் அல்தமஸ் கபீர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், 2 அனில் ஆர் தவே, 3 விக்ரமஜத் சென் என்ற அந்த 3 நீதிபதிகள் அமர்வு அதை விசாரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நிறுத்திடுறேன். இந்த அனில் ஆர் தவேவை பற்றி என்னுடைய கருத்து, அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். டிவியில் அப்படிதானே போடுறாங்க, அல்லது சங்கின்னு சொல்லலாமா? என்ன இடதுசாரி என்று சொன்னால் அவரை சங்கி என்று சொல்லலாம். அப்போ எப்படின்னா, நான் சொல்கிறேன், 2015 30/1/2015 நான் நீதிபதியாக இருக்கும்போது மதுரையில் ஒரு கூட்டம் நடக்குது. காந்தியை கொன்ற கோட்சேவிற்கு புகழாரம் செய்யலாம்னு ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ வந்து பிஜேபியில் கோட்சேவை அந்த ஆட்சியில் புகழ் பெரிய அவருக்கு உருவச்சிலை வைப்பது இதெல்லாம் நடக்குது. அந்த கூட்டம் நடக்கும்போது நான் இதை பற்றி பேசுறது இருக்கு பாருங்க. அதெல்லாம் அனில் ஆர் தவே அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி, நான் உயர் நீதிமன்ற நீதிபதி. நான் அனில் ஆர் தவேவை பற்றிய சொன்ன பேச்சு தான் அடுத்த நாள் பத்திரிகையில் முதல்ல போட்டாங்க, மீது எல்லாத்தையும் விட்டாங்க.
நான் சொன்ன அவர் என்ன சொன்னாருன்னா, அனில் ஆர் தவே, நான் சர்வாதிகாரியானால் இந்தியாவில் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பகவத்கீதையை கட்டாய பாடமாக்குவேன் என்று சொன்னார். இப்போ நீங்க புரிஞ்சுங்க அவர் யாருன்ட்டு. நான் சொன்னேன், அனில் ஆர் தவே தவறு செய்கிறார், அவர் அப்படி ஒரு கனவு காண்பதே தப்பு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இங்கே சர்வாதிகாரி ஆவன்னு நினைக்கூடாது. நான் பிரதமர் ஆனால், நான் பிரசிடென்ட் ஆனா எதா சொல்லலாமே தவிர, நான் சர்வாதிகாரி ஆனால் அவர் எப்படி சொல்லலாம் என்றும், நண்பர் கலீஃபுல்லா உச்ச நீதிமன்றத்தில் இருக்காரு, அவர் குரானை வைக்கலான்னு சொன்னாலும் தப்பு, இல்லை பைபிளை வைக்கலான்னு சொன்னாலும் தப்பு. இது ஒரு செக்யூலர் கண்ட்ரி. எனவே யாருன்னா வேணும்னா பகவத்கீதை படிச்சுக்கிட்டோம், குரானை படிச்சுக்கிட்டோம், பைபிளை படிச்சுக்கிட்டோம், யாரும் இப்படி கட்டாய படம் வைக்க முடியாதுன்னு நான் பேசுறேன். ஏன்னா அனில் ஆர் தவேவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அதற்காகத்தான் இந்த தரவு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் நீதிமன்றத்தில் அவர் ஒரு தீர்ப்பை பற்றி சொல்லும்போது நான் அப்படி சொல்லலை, அது வேற. இப்போ அதில் அந்த 3 நீதிபதிகள் அமர்வில் அல்தமஸ் கபீரும் விக்ரமஜித் சென்னும் அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணாங்க. எது? நீட்டுக்கான எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் ரத்து பண்ணாங்க. அனில் ஆர் தவே ரத்து பண்ண மறுத்தார். 2:1 அப்படின்ற முறையில் தீர்ப்பு வந்தது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஆஹா, அல்தமஸ் கபீரும் விக்ரமஜித் சென்னும் அருமையான தீர்ப்பு சொன்ன, நான் ஒத்துக்கல, அதையும் சொல்லிடணும். ஏன்னா அந்த தீர்ப்பு மிக மோசமான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா என்ன அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு அப்படின்றத முக்கியம். எந்த அடிப்படையில் அவர்கள் அந்த நீட்டோட நோட்டிஃபிகேஷனை அவங்க ரத்து செய்தாங்கன்னா, அந்த 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் உச்ச நீதிமன்றத்தின் 11 நீதிபதிகள் அமர்வு டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் கேஸில் கொடுத்த தீர்ப்பிற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி. என்ன தீர்ப்பு? 21/10/2002 அன்று டிஎம்ஏ பாய் கேஸில் அவங்க கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம். 11 இது பெரிய அமர்வு, 13 கேசவானந்த பாரதி, அதுக்கு அடுத்து 11 நீதிபதிகள் தீர்ப்பு இந்த டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் கேஸ். அதை சொல்லி தான் அவங்க ரத்து பண்ணுறாங்க. என்ன டிஎம்ஏ பாயில் சொன்னாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, டிஎம்ஏ பாய் என்னை பொறுத்த வரையில் நான் பார்த்ததில் இருக்கிறதுலே மிக 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 ஒரு மோசமான தீர்ப்பு என்றால் அதை தவிர வேறு எதுவும் இருக்குமான்னு எனக்கு தோணுது. டிஎம்ஏ பாய் தீர்ப்பை மாதிரி. ஏன்னா கல்வியை வணிகமயமாக்குவதை சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பு. அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்ஏ பாயில் இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதல் முறையாக உச்ச நீதிமன்றம் வெட்கப்படும்படியாக ஷேம்ஃபுல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸ் இருக்கு பாருங்க, கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கான உரிமை இருக்கே கல்வி முதலாளிகள் அவர்களுக்கு, அது ஆர்டிக்கல் 19(1)G கீழ் அடிப்படை உரிமை என்றார். அப்படின்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு கல்வி கற்பதற்கான உரிமை அடிப்படை உரிமை இல்லை. உங்களுக்கு தெரியும், கல்வி கற்பதற்கான உரிமை 6 வயதில் இருந்து 14 வயதில் இருப்பவர்களுக்கு தான் கல்வி கற்பது அடிப்படை உரிமை. மற்றபடி உயர்கல்விக்கான உரிமை எல்லாம் அடிப்படை உரிமை கிடையாது. ஆனால் கல்வி முதலாளிகள் இப்போ எப்படி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு சிம்சன் ஃபேக்ட்ரி மாதிரி, டிவிஎஸ் ஃபேக்ட்ரி மாதிரி, இன்னும் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 19(1)ன்றது அதுதான், நான் படிக்கல, தொழில் செய்வதற்கான உரிமை, ஆக்குபேஷன், அவோகேஷன், ப்ரொஃபஷன் இதுக்கான உரிமையாக முதலில் டிஎம்ஏ பாய் சொல்றாங்க. அதை டிஎம்ஏ பாய் ஒட்டி வந்த 2 7 நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட் வந்து, ஒன்று இஸ்லாமிக் அகாடமி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒன்றும், 2003 14/8/2003, இதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம். 2 இஸ்லாமிக் அகாடமி ஆஃப் எஜுகேஷன், 3 12/8/2005 PA இனாம்தார் கேஸ். இது 3 கிளிக் பண்ணால் வரும். அதுவும் 7 நீதிபதிகள். அது 2 7 நீதிபதிகளும் 11 நீதிபதிகளை ஃபாலோ பண்ண தீர்ப்பு. அதில் என்ன இன்னும் கூட விரிவுபடுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அன்எய்டட் காலேஜுக்கு ரிசர்வேஷன் பொருந்தாது, ஆர்டிகல் 15(4) பொருந்தாது. அதுக்கு தான் நம்ம சண்டை போட்டோம்.
செண்பகம் துரைராஜன் வழக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்குள்ள நான் போகல. அப்போ என்ன சொல்றாங்க இதுல? எல்பிஜியை சொல்றாங்க, கல்வியை சந்தையாக்குகிறார்கள், கல்வியை வந்து ஒரு ஒரு கமாடிட்டி என்று இந்த தீர்ப்பு சொல்லுது, டிஎம்ஏ தீர்ப்பு. இதை ஏன் சொல்லுது? ஆர்டிகல் 41ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஸ்டேட்டோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி கிடையாது. அதனால ஸ்டேட் என்ன பண்ணும்? 500 இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வரும்? ஆரம்பிக்கலாம். இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் எப்படி வரும்? நீ ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஆரம்பிக்கிறது சரிதான். இப்ப இருக்கக்கூடிய அரசினுடைய இந்த எல்பிஜி கொள்கையை நீதிமன்றத்தில் அப்ரூவல் கொடுத்தது முதல் அகத்தியம் பாய். அதுவும் எந்த அளவுக்கு போயின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ரிசர்வேஷன் கிடையாதுன்னாங்க. அது சொன்னதுனால 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து 2005 இமீடியட்டாக கொண்டு வராங்க. 15(5) அப்படின்ற கான்ஸ்டியூஷன்ல சேர்க்குறாங்க. 15(5)ல என்னன்னா, ஆர்டிகல் 15 கூட தான் நமக்குலாம் தெரியும், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம். ஆர்டிகல் 15(5) வந்து அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்லயும் ரிசர்வேஷன் எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அது மட்டும் தே ஆர் கவர்ட் பை செப்பரேட்டா ஆர்டிகல் 30. ஏன்னா கிறிஸ்டியன் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நாட் ஷெட்யூல் காஸ்ட் அண்டர் அவர் கான்ஸ்டியூஷன், அவங்களுக்கு அவங்க தருவாங்க இடம். அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் சட்டத்திலேருந்து சொல்கிறது அதுதான். அது 20/1/2006 அமலுக்கு வந்தது. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது இந்த தீர்ப்புகளால், டிஎம்ஏ பாய் தீர்ப்புகளால். அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த டிஎம்ஏ பாய் தீர்ப்பு சொல்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையில் அரசு தலையிடக்கூடாது, அவங்களுடைய நிர்வாகத்தில் அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே மாணவர் சேர்க்கையும் நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிடுவது, எனவே நீட்டை நீ பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த அல்தமஸ் கபீர் தீர்ப்பு. இப்போ நம்ம அதை ஏற்றுக்க முடியுமா? ஆனால் தமிழ்நாடும் ஆந்திராவும் சொன்ன அந்த வாதத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2006 ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அந்த சட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாடு அட்மிஷன் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006. அதாவது இது வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அபாலிஷ் பண்ணி +2 மார்க் கொண்டு வரணும் போட்டிருக்கோம். அந்த சட்டத்தை போட்டிருக்கோம். அந்த சட்டத்துக்கு பிரசிடென்ட்டோட அசல்ட் கிடைச்சிருக்கு. பிரசிடென்ட்டோட அசல்ட் என்ன? கான்ஸ்டியூஷன்ல கேபினெட்டோட அப்ரூவல், பிரசிடென்ட் கிடையாது. ஆக்சுவலி பிரசிடென்ட் வில் ஆக்ட் பேஸ்ட் ஆன் தி கேபினெட் ரெக்கமெண்டேஷன். அதுதான் அந்த அப்ரூவல் எங்களுக்கு அசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால எம்சிஐ அவருக்கு பிரின்ஸ் கூட சொன்னார், எம்சிஐ பார்லிமெண்ட் கிடையாது. எம்சிஐயோட ரெகுலேஷன் கால்டு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஒரு மாநில சட்டசபை போட்ட சட்டத்தை ரத்து பண்ணாது, அதுக்கு மேல நிற்காது, பார்லிமெண்ட் பண்ணலாம் கன்கரண்ட் லிஸ்ட்ன்ற தொட்டு, இது பண்ணாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆந்திராவுக்கு வேற ஒரு காரணம் சொன்னாங்க. ஆர்டிகல் 371D ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். 371Dல அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கு. 371ABCDன்றதுல டி வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்கு. அதனால அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ மற்ற பிரைவேட் காலேஜஸ்க்கெல்லாம் அவங்க சொன்ன காரணங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை, தமிழ்நாட்டுக்கு சொல்றதுல எனக்கு உடன்பாடு அல்தமஸ் கபீர். ஆனால் அனில் தவே அதில் கூட ஒத்துக்கல, முழுக்க அவர் சொல்லிட்டார். அப்போ இப்போ 2003 இந்த தீர்ப்பு வந்ததும் இவங்க என்ன பண்ணாங்க, யூபிஏ கவர்மெண்ட்டு, ஆஹா சரிப்பா அப்படிதான் இல்லை, உடனே ரிவ்யூ போட்டாங்க. அவங்க இந்த தீர்ப்பை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரிவ்யூ போட்டாங்க. அதுக்குள்ள அல்தமஸ் கபீர் ரிட்டையர் ஆயிட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் அவர் ரிட்டையர் ஆயிட்டு, அங்கே தத்து சீஃப் ஜஸ்டிஸாக வர்றார். தத்து, அனில் தவே, விக்ரமஜித் சென், இவங்க 3 பேரும் அந்த ரிவ்யூவில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க 22/10/2013. இதுக்கு இடையில ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதுங்க, அது முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு எப்படி முன்னோடின்னு சொல்கிறோம் பாருங்க. 1984 நம்ம என்ட்ரன்ஸ் கொண்டு வரோமா? உங்களுக்கு எல்லாருக்கும் வியாபம்னா தெரியுமா? வியாபம் இல்லாட்டி போட்டு பாருங்க, VOAPAM. மருத்துவத்தில் நடந்த ஊழல் ஸ்கேம் இன் மத்திய பிரதேஷ்,
அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நினைக்கிறேன் இறந்தே போகிறாங்க. அந்த வியாபம் என்னன்னா 2007 என்ன அரசுன்னு தெரியல, பிஜேபி கவர்மெண்ட்டோ இப்போ காங்கிரஸோ முதல்ல அதை என்ட்ரன்ஸ் கொண்டு வரோம். நம்ம எப்போ கொண்டு வந்தோம்? 84. 2007 நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். அவன் அப்போதான் கொண்டு வரான். அப்போ இந்த தனியார் முதலாளிகள் கல்லூரி நடத்துறவன்லாம் டிஎன்ஏ பாய்க்கு விரோதமானது. இது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுவது. மைனாரிட்டி காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறான். நல்ல காலம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அந்த தனியார் கல்லூரிகள் போட்ட மனுக்களை தள்ளுபடி ஏற்றுக்கல. டிஎம்ஏ பாயில் அப்படிலாம் சொல்லலை. அது அடிப்படை உரிமை தான். 19 அடிப்படை உரிமை தான். உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையெல்லாம் இல்லை. மாணவர் சேர்க்கை அவங்க பண்ணல, நீ தான் மாணவர் சேர்க்கை பண்ண போற. பரீட்சை மட்டும்தான் அரசாங்கம் வைக்குது. பரீட்சை வைப்பது உங்களுடைய நிர்வாகத்தில் தலையிடுவது அல்ல. பரீட்சை வைப்பது மக்களுடைய கோரிக்கை, ஒரு நியாயமா நடக்கணுன்றதுக்காக வைக்கிறாங்க. அதனால மத்திய பிரதேச அரசு வைக்கிற அந்த தேர்வை சரியானதுதான் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க முதலாளிகள்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் மத்திய பிரதேச ஹைகோர்ட் தப்பு, டிஎம்ஏ ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க சரியா படிக்கல, நீங்க பற்றி சொல்லுங்கன்றான். இப்போ ஏற்கனவே அல்தமஸ் கபீர் படிச்சுட்டாரா? அப்ப என்ன பண்ணும்? 5 நீதிபதிகள் அமர்வுக்கு அந்த பெஞ்ச், அந்த தீர்ப்பு, அந்த வழக்கு போகுது. யாருன்னா அதில் ப்ரொசைடிங் ஜட்ஜ் அப்போ அல்தமஸ் கபீர் மாதிரி இல்லை, அனில் தவே. உண்மைதான். மீதி 4 பேர் ஏகே சிக்ரி, ஆர்கே அகர்வால், ஆதர்ஷ்குமார் கோயல், நம்ம ஊர் பானுமதி அம்மா. இவங்க 5 பேர் கொண்ட அமர்வின் முன்னால் இந்த வழக்கு செல்கிறது. அந்த வழக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 11/4/2016 தான் முக்கியமான நாள். அன்னைக்கு அந்த 5 பேரும் சேர்ந்து 18/7/2013 ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த அல்தமஸ் கபீர் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க, ரீகால் பண்ணுறாங்க. சொல்லிட்டு மீண்டும் அந்த வழக்கை ஃப்ரெஷ்ஷாக ஹியர் பண்ணணுன்றாங்க. அப்போ அதனுடைய எஃபெக்ட் என்ன? 11/4/2016 அல்தமஸ் கபீர் தீர்ப்பு போயிட்டா என்ன அர்த்தம்? 2010 நீட் நோட்டிஃபிகேஷன் உயிர் பெற்றது. அப்போ அவங்களுக்கு நீட் தேர்வு நடத்துவதற்கு அரசுக்கு தடை இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது பிரின்ஸ் கூட சொன்னார், நீட்டை நடத்தணுமா +2 மதிப்பெண்ணில் போடணுமெல்லாம் கோர்ட்டு சொல்கிறதுக்கான அதிகாரமே கிடையாது. இதை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது. மாநில அரசு மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும். மாநில சட்டமன்றம் பாராளுமன்றம் தான் முடிவெடுக்கணும். எனவே இப்போ முடிவெடுத்ததற்கு அதான் எம்சி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஒரு பாடி, மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒரு பாடி. அவங்க எடுத்த முடிவை ரத்து பண்ணது தப்புன்னு சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்தாச்சு 11/4/2016. அப்போ சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்றது சங்கல்ப், இதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை அவன் ஒரு ரிட்டு போட்டு வரான். என்ன, இப்போதான் ரத்து பண்ணியாச்சு இல்லை, அப்போ நீட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு செட்டப் பண்ணி போட்டான்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது தப்பாயிடும். அவங்க போட்டு அதை 28/4/2016 அனில் தவே, சிவகிருத்தி சிங், ஆதர்ஷ்குமார் கோயல் அமர்வு நீட்டை இந்த 2016-17 வையுங்க. ஏன்னா இன்று 11/4/2016 5 நீதிபதிகள் அந்த 18/7/2013 ஆர்டரை ரீகால் பண்ணிட்டாங்க. அதனால் ரீகால் பண்ண என்ன, கோர்ஸ் பண்ணது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 நீதிபதிகள் ஏன் இந்த தீர்ப்பை 11/4/2016 தராங்கன்னா பல காரணம் சொல்றாங்க. ஒன்று அவங்க சொல்றதுல எனக்கே கூட நெருடல் இருக்கு. என்ன, அனில் தவே இருக்கக்கூடிய அந்த 5 பேர் பெஞ்சில் கன்சல்டேஷன் இல்லாமல் தீர்ப்பு வந்ததுன்னு ஒன்று இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங்ஸ், அந்த 3 பேரும் தீர்ப்பு கொடுக்கும்போது மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணல பெஞ்சுன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் டென்டல் காலேஜை கேட்குறாங்க. அந்த கேஸ் இருக்குல்ல, மத்திய பிரதேசத்துலேருந்து வந்த கேஸ் இருக்கு, வியாபம் கேஸுக்கு பேர் மாடர்ன் டென்டல் காலேஜ். நீங்கள் தேடணும்னா கூகுள் பொரியல 18/7/2013 ஜட்ஜ்மெண்ட்டு தேடணும்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். அப்போ அந்த மாடர்ன் டென்டல் காலேஜில் 2/5/2016 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை பிரின்ஸு சொன்னார். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அல்தமஸ் கபீர் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்ட்டாங்க. என்ன, அரசு
தேர்வு வைக்கலாம். எந்த அரசு தேர்வு வைக்கலாம்? ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்லையும் வைக்கலாம், மாநில அரசு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். 2 பேர் யார் வேணாலும் வைக்கலாம். மாநில இப்போ ஒன்றிய அரசு இப்போ வைக்கிறதுன்னா, ஒன்றிய அரசு 2010 நோட்டிபிகேஷன் இருக்கு வைக்கிறதுன்னா, அப்போ மாநில அரசுக்கு என்ன பண்ணும்? அந்த அப்படி வைக்கணும்னு முடிவெடுத்தா அப்போ 2007ஓட நம்ம சட்டம் செல்லாது. ஏன்னா அதான் கான்ஸ்டியூஷன்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா ஒன்றிய அரசினுடைய ஒரு செயல் கண்டி வருமானால் அதை மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா அந்த மெடிக்கல் கவுன்சிலுடைய முடிவு பாராளுமன்ற முடிவாக ஏற்றுக்கொள்ளுகிற உச்ச நீதிமன்றம்னா, அப்போ நமக்கு இருக்க ஆப்ஷன் என்ன? நமக்கு ஏற்கனவே சொன்னார் பிரின்ஸ் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 246ல் நாமோட கன்கரண்ட் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல யார் வேணுனாலும் சட்டம் ஏற்றலாம். அப்போது நம்ம ஒரு சட்டம், அவங்க ஒரு சட்டம், ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அது மாதிரி ரிஃபக்னன்சின்றான் கான்ஸ்டியூஷனில். ரிஃபக்னன்சி இருந்தானா எது வந்து மேலோங்கி நிற்கும்? ஒன்றிய அரசின் சட்டம் தான் நிற்கும்னு 254(1) சொல்லுது. 254(2) அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுது. என்ன? மாநில அரசின் சட்டத்திற்கு பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தால் அந்த மாநிலத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும். எது? இங்கே நீட் வேண்டாம் அப்படின்றது. நாம் எதுக்கு நீட் வேண்டான்றோம்? மீண்டும் சொல்கிறேன், அரசு கல்லூரி நான் இப்போ சொல்லிட்டு இடையில விட்டுட்டேன். 2 பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட், இது 2 தான் நம்ம கேட்குறோம். பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கு பாருங்க, 50% சீட்டு, அதுக்கு நீட் இருக்கிறதுல நமக்கு ஆட்சேபனை இல்லை. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீட் இருக்கிறது நமக்கு ஆட்சேபனை இல்லை. நம்முடைய ஆட்சேபனை அரசு கல்லூரிகள் 36 கல்லூரிகள், கிட்டத்தட்ட அனதர் ஒரு 30-35 கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள், இங்கே இருக்கக்கூடிய 50% சீட்டு, இதுதான் நம்ம வந்து இதில் வந்து +2 அடிப்படையில் பண்ணோம் அப்படின்றது தமிழ்நாடு அரசினுடைய 2017 ஜனவரி 31 நினைக்கிறேன், 31/2017 பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது ஒரு சட்டம் ஏற்றாங்க. இதே சட்டத்தை ஏற்றாங்க. நீட் வேண்டாம், நீட் விலக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஏற்றி பிரசிடென்ட் ஒப்புதல் அனுப்புகிறாங்க. ஒப்புதலே வரல. அதுக்காக ஏடிஎம்கே ஆட்சியே போயிடுது. ஏடிஎம்கே ஆட்சி போகுது. இதுக்கிடையில் என்ன நடக்குது? 2019 ஒரு சட்டம் வருது. அதை சொன்னார் பிரின்ஸ், சொன்னார் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட், NMC ஆக்ட் அப்படின்றது வருது. அப்போ இந்த ஒரு இடையில ஒரு செய்தியை சொல்ல விட்டேன். என்னன்னா, இந்த 11/4/2016 அந்த 3 நீதிபதிகள் அமர்வுடைய தீர்ப்பை, அல்டமஸ் கபீர் தீர்ப்பை ரீகால் பண்ண உடனே அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய மோடி அரசு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக ஒரு ஆர்டினன்ஸை போடுறாங்க. உடனடி ஆர்டினன்ஸ். ஏன்னா அப்போ பார்லிமெண்ட் நாட் இன் செஷன், அதனால உடனே ஆர்டினன்ஸ் போடுறாங்க. என்ன? அல்டமஸ் கபீர் தீர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அது MCA சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். அதுதானே குறை. அது ஒரு குறையாக சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு சொன்னதுக்கும் ஆந்திராவுக்கும் சொன்னாங்கல்ல. அதை கிளியர் பண்ணுறதுக்காக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டில் 10D சேர்த்து 24/5/2016 நோட்டிஃபிகேஷன் வருது. கசட் நோட்டிஃபிகேஷனில் ஆர்டினன்ஸ் 10D என்ன? 10D என்றது நீட்டுக்கானது. இப்போ 2010 நோட்டிஃபிகேஷன் படி நீட் நடக்கலை. 2016-17 நீட்டு நடக்கிறது. 2010 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்தபடி அல்ல, காங்கிரஸ் கொடுத்தது அல்ல. 2016 போட்ட ஆர்டினன்ஸ் 10D MCA ஆக்ட், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 10D படி அந்த நீட் தேர்வு நடக்கும். அதுக்கு அடுத்து என்ன? அந்த ஆர்டினன்ஸுக்கு லைஃப் 6 மாதம். அதற்குள்ளாக அவங்க 5/8/2016 அவங்க அந்த பார்லிமெண்ட் கூடின உடனே சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. 4/8/2016 பிரசிடென்ட் அசன்ட் வருது. 5/8 கெசட்டில் பப்ளிஷ் ஆகிடுது 10D. அப்போ 10D என்பது ஒரு பார்லிமெண்ட்டோட சட்டத்தின் கீழே நிமல் நீட். MCA ரெகுலேஷன் கிடையாது, சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் கிடையாது. அப்போ இந்த MCA ஆக்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆக்டே ரிப்பீல் பண்ணிடுறாங்க. எப்போ? 2019. அந்த இடத்துல என்ன வருது? அந்த 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 சட்டமே ரத்து செய்யப்பட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் வருது. தொடர் பிரின்சஸ் சொன்னார் இதில் அது 10D, இங்கே செக்ஷன் 14 நீட் நடத்துவதற்கு அனுமதிக்கிறது. அப்போ
2019 இருக்கும்போது 2021 வர திமுக அரசு இங்கே வந்த உடனே முதலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க 13/9/2021 வந்து இங்கே யுனானிமஸாக இங்கே சட்டசபையில் இதே 2017 அதிமுக என்ன செய்தார்களோ அதே மாதிரி இவங்க சட்டம் போடுறாங்க. இப்போ என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அப்போ 10D செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கிட்ட நீட்டு, இப்போது 2019 இருந்து என்எம்சி ஆக்ட் செக்ஷன் 14 படி நீட் நடக்குது. இப்போ நடக்கிற நீட்டு என்எம்சியின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ் நடக்கிற நீட்டு. அப்படி நடத்துவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரக்கா இருக்கு. நாம் என்ன கேட்குறோம், நீ நடத்திக்கோ, எங்க ஊர்ல விட்டுரு. ஏன் விட்டுரு? கான்ஸ்டியூஷன்ல கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா அது மாநில அரசு செய்வதற்கு கான்ஸ்டியூஷன் அங்கீகாரம் தருது. நான் இன்னும் புதுசா கேட்கல. டாக்டர் அம்பேத்கர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதில் வந்து இதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களுக்கெல்லாம் உரிமையே இல்லை, இது ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருக்குன்றாங்க. அதை மறுக்கிறார். கொஞ்சம் அது கூடுதலான விமர்சனம் என்று சொல்லி அம்பேத்கர் சொல்கிறாரு, இல்லை இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏன் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன்னா, கான்ஸ்டிடியூஷன்லேயே அதிகார பகிர்வு சொல்லியிருக்கு. பார்லிமெண்ட்ல போடுற சட்டத்தின் மூலமாக மாநிலத்துக்கான அதிகாரங்கள் பகிரப்படலை. கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்கு. 7th ஷெடியூல்ல 7வது அட்டவணை கான்ஸ்டிடியூஷன்ல லிஸ்ட் 1 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன், லிஸ்ட் 2 ஸ்டேட், லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேரும் சட்டம் ஏற்றலாம். அந்த 2 சட்டத்துக்கும் முரண் இருக்குமானால் மாநில சட்டம் பிரசிடென்ட்டோட ஒப்புதல் பெறணும், கேபினெட் ஒப்புதல் பெற்றால் அந்த மாநிலத்துக்கு பொருந்தும். அவ்வளவுதான். இது என்ன புதுசா? 2-3 விஷயம் சொல்லிடுறேங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செக்ஷன் 7 இருக்கு. 7A சுயமரியாதை திருமணம் இருக்கேன் இல்லையா? நம்ம தோட ராமமூர்த்தி கூட பெரியார் தலைமையில் தான் சுயமரியாதை திருமணம் பண்ணாங்க. அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது, திருமணம் பண்ண போது செல்லாது அப்படின்னு நம்முடைய சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. யாருடைய வழக்கில்னா, இப்போ ஆசிரியர் வீரமணி இருக்காருல்ல, அவங்க மாமனார் வழக்கில் தான் தெய்வயானை ஆட்சி அப்படின்ற வழக்கில் சொல்லியிருக்கு சுயமரியாதை திருமணம் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே 7Aவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பிரசிடென்ட் அசென்ட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஐடி ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், லேபரும் கன்கரண்ட் லிஸ்ட், மேரேஜ் கன்கரண்ட் லிஸ்ட். ஐடி ஆக்டில் எம்ஜிஆரோட முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்து செலிப்ரேட்டட் ஜட்மெண்ட். வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. என்ன, ஒரு தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டால் நேரடியாக லேபர் கோர்ட் போகலாம். இதுக்கு அது வந்து 65 வந்தது. அதில் ஹிந்து கேஸில் தான், யூனியன் கேஸில். அதுக்கு முன்னாடிலாம் யூனியன் தான் ரைஸ் பண்ணணும். அப்போது இண்டிவிஜுவல் வந்து ரைஸ் பண்ண முடியல. அதனால் அந்த வழக்கே நீதிமன்றத்துக்கு போகலை. அதனால் 65 2A பிரிவு வந்து 2A பிரிவில் அரசாங்கம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் போகலாம். மீதி எல்லா மாநிலத்திலும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொழிலாளி நேரடியாக கன்சிலியேஷன் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, அந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட்டோட நேரடியாக லேபர் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது எம்ஜிஆர் பீரியடில், எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அதுவும் அதே மாதிரி சக்சஷன் இருக்கு பாருங்க. இந்து சக்சஷன் ஆக்டில் 89 கருணாநிதி பெண்களுக்கு இங்கேயும் என்டி ராமராவும் பெண்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பங்கு உண்டு என்று சொன்னார் முதலாக. இப்போ 2005 தான் இந்தியா முழுவதும் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு இந்து பெண்களுக்குன்னு வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன மாநிலம் தமிழ்நாடு 59. இப்போ சமூக நீதிக்காக. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல சட்டம் இயற்றுவதும் அதற்கு அனுமதி வாங்குவதும் வழக்கமா நடக்கிறது, கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது. இவர் இப்போ நம்ம 2017 இந்த பிரச்சனை இருக்கு. அதிமுக அரசாங்கம் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது யுனானிமஸா நிறைவேறுது, திமுக ஆதரித்தாங்க. இப்போ 2021 திமுக கொண்டு வந்தது, அதிமுக ஆதரித்தார்கள். யுனானிமஸா நிறைவேற அந்த சட்டத்துக்கு இன்று வரையில் அதை வந்து குப்பையில் போட்டிருக்காங்க. அதை கவர்னர் வந்து என்ன பண்ணணும், கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சட்டம் நிறைவேறினா என்ன பண்ணணும், இவர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சட்டத்துக்கே ஒப்புதல் தர மாட்டேன்றார். தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள். இவர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சட்டத்துக்கே ஒப்புதல் தர மாட்டேங்கிறார். அவர் ஒப்புதல் தராமல் அது நம்முடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டசபை ஏற்றக்கூடிய சட்டம் ஆகும்.
இவர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா கூட. அப்ப என்ன பண்றாங்க? தெலுங்கானா போச்சு, கேரளா போச்சு, பஞ்சாப் போச்சு, தமிழ்நாடு எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு இதான் முதல் முறையாக போனார்கள். எங்க பில்ல சட்டசபையில் ஏற்ற சட்டத்தை ஒப்புதல் தராமல் இருக்காரு அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடகடன்ட்டு சிலதெல்லாம் பண்ணாங்க, சிலதை பண்ணாம இன்னும் கூட வச்சுட்டு இருக்காங்க. கவலையப்படுறது இல்லை. பேரறிவாளன் வழக்கிலையும் அதான் 7 பேர் தீர்ப்பு, இதுலையும் 7 பேருடைய விடுதலை சம்பந்தமாகவும் அதான். விக்கி பானு கேஸுக்கு அவர்கள் ஒரு நீதி சொல்வார்கள், இங்க தமிழர்களுக்கு 7 பேருக்கு ஒரு நீதி சொல்வார்கள். கோட்சே உடன் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி சொன்னார்கள். அப்போ அவங்க எல்லாம் சரியா நேரு சட்டம் ஒண்ணு அவங்க எல்லாரையும் விட்டா. கருணையில் 48ல் 30/1/48 மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டார். அதிலே ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 1964 செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுறாங்க. நான் என்ன சொல்றேன், ரிலீஸ் ஆகிறத பற்றி இல்லை. அந்த யார்ஸ்டிக்க இங்க இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய கேபினெட் எடுக்குது, முடிவு எடுக்குது. கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 161 கீழே அதையும் கவர்னர் புத்தகம் பண்ற, அதையும் உச்ச நீதிமன்றம் போறோம். அப்போ மாநில அரசுக்கான உரிமைக்கும் உச்ச நீதிமன்றம் போக வேண்டியதா இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இவர் என்ன பண்ணும்? கவர்னர் கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆர்டிகல் 200 அவர் போஸ்ட் பாக்ஸா இருக்கணும், போஸ்ட்மேன். கன்கரண்ட் லிஸ்டிங்க ஒரு சட்டம் வந்தா அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும், அங்கே கேபினெட்டோட பார்வைக்கு அனுப்பணும். இவர் அதனால உட்கார்ந்து கூடாது. இவர் 5 மாசம் உட்கார்ந்தார். 5 மாசம் உட்கார்ந்துட்டு அவர் திருப்பி அனுப்புறாரு. இங்க அதை திருப்பி அனுப்பிச்ச உடனே இவங்க மீண்டும் யுனானிமஸா 8/2/2022 முதல்ல 13/9/2021, ரெண்டாவது 8/2/2022 திமுக அரசு யுனானிமஸா நாங்கள் சொன்னது சரிதான், நீங்க கவர்னர் நீங்க பிரசிடென்ட் அனுப்புங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. இந்த முறை அவர் அனுப்புறார் கவர்னர். இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் 9 மாதங்களுக்கு பின்னர் பிரசிடென்ட்டுக்கு போச்சு. பிரசிடென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே கேபினெட் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கேள்வி வருது. ஜூன் 2022 கோரி ரைஸ் பண்ணுறாங்க. ஜூலை 22 பதில் அனுப்புகிறாங்க அரசு. என்ன கேள்வி தெரியுங்களா? அதை நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு தான் ஒரு சின்ன புத்தகமாக போட்டிருக்காரு இந்த கேள்வியெல்லாம். என்ன கேள்வி தெரியுங்களா? தமிழ்நாடு சட்டசபையில் அதிமுகவும் திமுகவும் ஏற்றிய இந்த சட்டங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. சாவர்னிட்டி நீங்க தாங்க முடிவு பண்ணணும். ஏங்க நான் எங்க ஊர்ல தேர்வை நான் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை எங்க காலையில வச்சுக்கிறேன். நீ இருக்க மத்திய அரசு இருக்க, ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் வைக்கிறதுக்கு ஒரு துப்பு இருக்கா? ஒரு காலேஜ் வச்சிருக்கியா நீ? இன்னும் மதுரையில் எய்ம்ஸ்ன்னு வரல, இன்னும் செங்கல்ல தான் நிற்குது. செங்கல் கூட இல்லை. அவர் செங்கல்ல காமிச்சார் உதயநிதி. உண்மையில அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு கல்லூரி கூட கிடையாது. நாங்கள் 36 காலேஜ் வச்சிருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் காலேஜில் நாங்கள் என்ன அட்மிஷன் பண்ணணுன்றத உன்னுடைய இந்தியாவினுடைய இறையாண்மை எப்படி பாதிக்கும்? அதோடு இல்லை, இந்தியாவினுடைய யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டிக்கு விரோதமானது. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் என்ன யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி விரோதமானது. இதுக்கு நாங்கள் பதிலும் சொல்லி தொலைகிறோம். யாரே அரசு பதில் சொல்லியிருக்கு. சொல்லி இப்போ 2 வருஷம் ஆச்சு. பிரசிடென்ட் அம்மா என்ன பண்ணுறாங்க? பிரசிடென்ட் மேலே குற்றம் இல்லை, கேபினெட். ஏன்னா பிரசிடென்ட்டை பொறுத்தவரையில் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் ஸ்கீமில் அவங்க ஒரு ரப்பர் ஸ்டார். நான் சொல்ல, அம்பேத்கர் சொன்னது, தே ஆர் ஆர்னமெண்டல்ன்றார். அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கேபினெட் சொல்கிறதா அவங்க முடிவு எடுக்கணும். அதுதான். அப்போது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. எனவே நாம் இப்போ மீண்டும் சொல்கிறேன், நாம் இதை கோரிக்கை இருக்கு பாருங்க, அரசமைப்பு சட்டத்தை காப்பது தான் நம்முடைய வேலை. அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, நாங்கள் சட்டம் இயற்றுவதற்கான உரிமை. எங்களை தேர்ந்தெடுத்தது அதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுத்தால் அந்த சட்டத்துக்கு நீ ஒப்புதல் கொடு அப்படின்றதான் கேட்குறோம். இது ஏற்கனவே இருக்கு, 2007 இருக்கு. நாங்கள் இந்த 2016 வரைக்கும் இருக்கு. 2016 கூட நமக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. 2016 கொடுக்குறாங்க. 16க்கு அடுத்து தான் வருது. ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மா சண்டை போட்டு வாங்குது. அதில் அந்த இப்போ 2016 அந்த வருஷத்துக்கு விலக்கு கொடுக்குறாங்க. அப்போது இதான் நம்ம கேட்குற கோரிக்கை. இதுதான் சட்டப்படி நமக்கு அந்த அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய இந்த உரிமை. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக சட்டம் இயற்றும் உரிமை நமக்கு இருக்கு. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்னாங்க, நமது ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு பாருங்க, மாநில பட்டியல் என்ட்ரி 6ல் பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரி எல்லாம்
முழுக்க முழுக்க ஸ்டேட் லிஸ்ட், யூனிவர்சிட்டி முழுக்க முழுக்க ஸ்டேட் லிஸ்ட். அப்போ நீ இதை என்ன பிரச்சனை? இதில் சட்டம் இயற்றுவதில் என்ன பிரச்சனைன்னு தான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? எல்லாமே 1975-76 42வது அரசியல் சட்டத்திற்கு மூலமாக கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது தான். இப்போ மாநில பட்டியலில் இருந்தால் அவனுக்கு ஒரு சட்டம் போடுறதே அதிகாரம் கிடையாது. மாநில பட்டியலில் இருந்தால் இப்படி ஒரு NMC ஆக்டில் செக்ஷன் 14 செல்லாது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டில் செக்ஷன் 10D செல்லாது. இதுதான் நான் அதை பற்றி விரிவாக பேசலை. ஏன்னா 1950 இருந்து இன்று வரை, குறிப்பாக எமர்ஜென்சி காலத்தில் பல உரிமைகள், மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது.